கர்நாடகாவில் புதையல் ஆசையில் செருப்பு தைப்பவரை நரபலி கொடுத்த சம்பவம் கதிகலங்க வைத்துள்ளது. நரபலி கொடுத்தவரையும் கொடுத்தால் புதையல் கிடைக்கும் என ஏற்றிவிட்ட சாமியாரையும் கைது செய்து விசாரித்ததில் தெரிய வந்த திகிலூட்டும் சம்பவத்தின் பின்னணி என்ன? புதையல் ஆசையில் அப்பாவி நபரை நரபலி கொடுத்த அரக்கன் லிப்ட் கொடுப்பதாக அழைத்துச் சென்று கழுத்தை அறுத்த கொடூரம். இரத்த வெள்ளத்தில் சரிந்த சடலத்தின் அருகே மந்திரக்கட்டு போட்டு பூஜை நடத்திய பகீர் சம்பவம். அலறவிட்ட நரபலி சம்பவத்தில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் சித்திரதுர்கா மாவட்டம் பரசுராம்புராவைச் சேர்ந்தவர் பிரபாகர். செருப்பு தைக்கும் தொழிலாளியான இவர் கடந்த 2 தினங்களுக்கு முன் காணாமல் போனார். ஊர் முழுவதும் தேடியும் அவர் கிடைக்கவில்லை. அப்போதுதான் பரசுராம்புரா கிராமத்தின் ஒதுக்குப்புறமான பொட்டல் காட்டில் பிரபாகர் சடலமாக கிடந்துள்ளார். கொடூரமான ஆயுதத்தால் அறுத்து உடலில் இருந்து அதிகப்படியான இரத்தத்தை வெளியேற்றி அவரை யாரோ கொலை செய்து வீசியுள்ளனர். உடல் கிடந்த இடத்தில் பேரதிர்ச்சியாக மற்றொரு சம்பவமும் அரங்கேறியது. மண்ணில் அமானுஷ்ய மாந்திரிக மந்திரக்கட்டு போட்டு பூஜை செய்ததற்கான அடையாளமும் தென்பட்டது. அதன் அருகே மனித இரத்த வாடையும் வீசியது. ஆம், நரபலிதான். பிரபாகரின் உயிரை காவு வாங்கி நரபலி கொடுத்துள்ளனர். இப்பகீர் சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்து போலீசார் அங்கு வந்து சேர்ந்தனர். கூலி தொழிலாளியை நரபலி கொடுத்தது யார்? அக்கொடூரச் செயலின் பின்னணி என்ன என்பது குறித்து வழக்கு பதிந்து விசாரணையை தொடங்கினர். அதில் நரபலி சம்பவத்தின் பகீர் பின்னணி குறித்து பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெட்ட வெளிச்சமானது. தினமும் வேலை முடிந்து நடந்தே வீடு வரை செல்லும் பிரபாகர் இவ்வழியாக வரும் வாகன ஓட்டிகளிடம் லிப்ட் கேட்டு ஏறிச் செல்வது வழக்கம். சம்பவத்தன்று அதேதான் நிகழ்ந்தது. ஆனால் பிரபாகர் லிப்ட் கேட்கவில்லை. அப்படியாக பைக்கில் வந்த ஆனந்தன் என்பவர் வழிமறித்து அவருக்கு லிப்ட் கொடுத்துள்ளார். போகும் வழியில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் பைக்கை நிறுத்திய ஆனந்த் பெட்ரோல் தீர்ந்து விட்டதாக கூறி நேரத்தை கடத்தியுள்ளார். பேச்சு கொடுத்து கொண்டே பொட்டல் காட்டின் நடுப்பகுதிக்கு அவரை அழைத்துச் சென்றவர் திடீரென ஆக்ரோஷ செயலில் ஈடுபட்டார். மறைத்து வைத்திருந்த கத்தியால் பிரபாகரின் கழுத்து, கை, மணிக்கட்டு என சரமாரியாக வெட்டி சுய நினைவை இழக்க வைத்துள்ளார். ரத்தம் சொட்ட உயிருக்கு போராடிய பிரபாகர் மண்ணில் சரிய அதன் அருகே ஆனந்த் தனது அமானுஷ்ய மூட நம்பிக்கையை அரங்கேற்றம் செய்துள்ளார். மாந்திரீக மந்திர கட்டங்களை மண்ணில் வரைந்து ஏற்கனவே திட்டமிட்டு எடுத்து வந்திருந்த குங்குமம், மஞ்சள், எலுமிச்சம்பழம் ஆகியவற்றை வைத்து பூஜை செய்துள்ளார். பிரபாகரின் உடலில் இருந்து உயிர் பிரியும் வரை நரபலி கொடுப்பதாக நினைத்து ஆனந்த் பூஜை செய்து கொண்டிருந்தார். பின்னர் அவர் துடிதுடித்து உயிரிழந்ததைக் கண்டு ஆனந்த் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இக்கொடூரச் சம்பவம் வெளியில் தெரியவர ஊர்க்காரர்கள் கொடுத்த அடையாளங்களை வைத்து தலைமறைவாக இருந்த ஆனந்த் ரெட்டியை போலீசார் கைது செய்தனர். ஆண் ஒருவரை நரபலி கொடுத்தால் புதையல் கிடைக்கும் என ஆனந்தை கொடூர புத்திக்குள் இழுத்துவிட்ட ஜோதிடரையும் கைது செய்தனர். விசாரணைக்கு பின் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவர்கள் வேறு யாரையாவது நரபலி கொடுத்தார்களா அல்லது நரபலி கொடுக்க முயன்றார்களா என்பது குறித்து விசாரித்து வருகின்றனர். விசாரணையின் முடிவில் மேலும் பல மர்மங்கள் வெளிவரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆண் ஒருவரை நரபலி கொடுத்தால் புதையல் கிடைக்கும் என்று மந்திரவாதி கூறியதைக் கேட்டு பாவி நபர் ஒருவரை நரபலி கொடுக்கப்பட்ட சம்பவம் கர்நாடகாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.